வணக்கம். என்னுடைய பெயர் முருகன். நான் வீரவநல்லூரில் தமிழ் நாட்டு மருந்து கடை வைத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. இந்த கடை வைப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர் என அருமை தோழர் மைக்கேல் ஜெயராஜ் அவர்கள். 2015இல் பாபநாசத்தில் நடைபெற்ற ஒரு மாபெரும் சித்த மருத்துவ மாநாட்டில் தமிழ்நாடு எங்கும் சித்த மருத்துவ நாட்டு மருந்து கடையை கொண்டு செல்வது என்ற இலக்கோடு தொடங்கினோம். அந்த இலக்கில் நான் 10 ஆண்டுகளாக இந்த கடை வைத்து அதில் வெற்றி பெற்று வருகிறேன். இயற்கை மருத்துவம் குறித்து ரொம்ப அதிகமாக வலியுறுத்திட்டு வரீங்க. இந்த இயற்கை மருத்துவங்கிற இடத்துக்குள்ள மக்கள் எதுக்காக இந்த காலகட்டத்தில் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இயற்கையாக விளைகின்ற விளை பொருள்கள் அதை வைத்து நாம் இன்றைக்கி மருத்துவத்தை செல்கிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆடாதொடை மணப்பாகு இருக்கிறது, நல்ல சளியை போக்கக்கூடிய மருந்து. இது தன்னாலேயே விளையக்கூடிய ஒரு மூலிகை. இதை மக்களிடம் கொண்டு சென்று அவர்கள் அதை பயன்படுத்துகின்ற போது நாம் அதிக அளவுக்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை போன்று ஒவ்வொன்றும் நிலவேம்பு சூரணம், நிலவேம்பு குடிநீர் இருக்கிறது, ஆவாரை குடிநீர் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி என்கிறது அதிக அளவில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே அது ஒரு மிகப்பெரிய நோயாக மாறி இருக்கிறது. அதற்கு ஒரு அருமையான மருந்து என்னவென்று சொன்னால், இயற்கையிலே விளைகின்ற முளைகின்ற அந்த தாவரம் ஆவாரம் பூ, ஆவாரம் சமூலம். இதை பயன்படுத்தினால் சர்க்கரை வியாதியை குணப்படுத்தலாம். அதை போன்று உடலில் நாம் வலுவாக இருக்க வேண்டும், இரத்தம் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் இயற்கையில் விளைகின்ற முருங்கைக்கீரையை பயன்படுத்தலாம். இப்படி இந்த இயற்கையில் விளைகின்ற தாவரங்களை வைத்து மூலிகைகளை வைத்து நாம் மக்களிடம் கொண்டு சென்றால் அவர்களுக்கு பொருள் மிச்சம், உடல் நலம் பெறும். நீங்கள் சொல்கிற இந்த எல்லா மருத்துவ குணங்களுமே, எல்லா மருத்துவ பொருட்களுமே உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் சொல்லக்கூடிய அலோபதி முறையிலுமே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இயற்கை மருத்துவம் எந்த ஒரு இடத்துல தவிர்க்க முடியாததாக மாறுது. அதுவும் போக என்னென்னா, நீங்கள் சொல்கிற இந்த பொருள் எல்லாமே சந்தைக்குன்னு வரும்போது இங்கிலீஷ் மெடிசனை விட கொஞ்சம் அதிகமான விலையை பொறுத்தவரை இன்றைக்கி அதிகமான அளவில் சித்த மருத்துவம் விலை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அலோபதியில் ஆங்கில மருந்து உங்களுக்கு விலை சௌரியமாக இருக்கிறது அப்படின்னு கேட்கீங்க. ஆங்கில மருந்து என்பது இன்றைக்கு சௌரியம் அல்ல, விலை குறைவல்ல, அது அதிகமான விலை தான். ஏனென்று சொன்னால் அந்த மருந்தை நாம் உட்கொள்வதன் மூலமாக அதற்கு இன்னொரு நோய், மாற்று நோய் அதிலே உருவாகிறது. அதனால் நம்ம அதை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ஆங்கில மருந்து என்பது நாம் வெறுக்கின்ற மருந்தாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அது இன்றைக்கு மக்கள் மருத்துவமாக இல்லாமல் அதிகமான பெரும் பணக்காரர்களுக்கான ஒரு மருத்துவமாக மாறிவிட்டது. அந்த அளவிலே தான் அதை நாம் வெறுக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்துவது என்பது அவசரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, நாள் முழுவதும் நம் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சித்த மருத்துவம், நாட்டு மருந்து ஒன்றே தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, சித்த மருத்துவத்தில் பொருள்கள் விலை கூடுதுன்னு. இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை அமைத்து கொண்டால் இந்த தோட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன செடிகள் வைக்கணுமோ அந்த செடிகளை வைத்து அதன் மூலம் கிடைக்கின்ற ஆடாதொடை மணப்பாகு, அதை போல் நிலவேம்பு, ஆவாரை செடி போன்ற பல்வேறு செடிகளை நம்ம வீட்டிலே வளர்த்து கொள்ளலாம். இதை வளர்ப்பது மூலமாக நாம் மருத்துவத்திற்கு வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்த மருத்துவத்தில் எந்தெந்த வியாதிகளுக்கெல்லாம் மருந்து இருக்குது, எந்தெந்த வியாதிகளுக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் நோக்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதை பற்றி சொல்கிறீங்களா? ஆங்கில மருத்துவத்தை விட அத்துறை நோய்களுக்கும் 4448 நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கின்றன. அண்மை காலத்தில் ஏற்பட்ட கொரோனா, அதற்கு ஆங்கில மருத்துவத்தை விட சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு குணமடையக்கூடிய ஒரு அற்புதமான கபசுர குடிநீரை நாங்கள் தந்தோம். அதை போன்று பல்வேறு நோய்கள்
நிலவேம்பு கஷாயத்தின் மூலமாக நாங்கள் இந்த நோய்களுக்கு மருந்து தந்திருக்கிறோம். சிக்கன் குனியாங்கிற ஒரு காய்ச்சல் தமிழ்நாடு முழுவதும் பரவியது. அதற்கு ஆங்கில மருத்துவத்திலே மருந்துகள் கிடைக்கவில்லை. அந்த மருந்து அவர்கள் ஆங்கில மருத்துவத்தில் கொடுத்தது பேராஸ்டமால் மட்டும்தான். ஆனால் நாங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் வைத்தியர் ஜெயராஜ் அவர்களின் முயற்சியிலே நிலவேம்பு கஷாயம் காய்ச்சி நாங்கள் இலவசமாக விநியோகம் செய்தோம். அதை அன்றைக்கு பெரும் நெருக்கடியை அவர் சந்தித்தாலும் கூட அதற்கு பின்னாலே இப்பொழுது அரசு மருத்துவமனையில் பூராமே பார்த்திங்கன்னா இப்போ நிலவேம்பு கஷாயத்தை கொடுக்குறாங்க. அதனால் ஆங்கில மருத்துவத்தை காட்டிலும் ஒரு வெற்றிகரமாக போய்கொண்டு இருக்கிறது சித்த மருத்துவம். என்னதான் சித்த மருத்துவத்தை பற்றி பெருமையாக பேசினாலும் இந்த அலோபதி மெடிசனை ஃபாலோ பண்ணுற சில டாக்டர்ஸ் சித்த மருத்துவத்தை அங்கீகரிக்கப்படாத ஒரு மருத்துவ முறை தானே வாதாடுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? சித்த மருத்துவத்தில் என்னென்னா இப்போ ஆராய்ச்சி கிடையாது, ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த மருத்துவத்தை விநியோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அலோபதி மருத்துவம் உங்களுக்கு ஆராய்ச்சியின் மூலமாக வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது ஒரு முறை இருந்தது நம்மளிடம். அந்த முறை தவறு என்று சொன்னது ஆங்கில மருத்துவம். ஆனால் இன்றைக்கு ஆங்கில மருத்துவர்களே தலை முதல் கால் வரை நீங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் நன்று அப்படின்னு அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவம் வந்திருக்கிறது. இதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, அனுபவம் மட்டுமே போதும். இப்போ சித்த மருத்துவம்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஏராளமான மூலிகள், பூக்கள், செடிகள், கொடிகள் இந்த மாதிரி எவ்வளவோ காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு தேடி பிடிச்சி பயன்படுத்த முடியாது இல்லையா? அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? இப்போ அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊரிலையுமே உங்களுக்கு சித்த மருத்துவம், நாட்டு மருந்து கடைகள் வந்துட்டு. அதனால் நீங்கள் நேரடியாக நாட்டு மருந்து கடைக்கே போய் உங்களுக்கு தேவையான மூலிகைகளை, மருந்துகளை உங்களுக்கு பார்த்திங்கன்னா லேகியமாக வச்சுருக்கிறாங்க, மணப்பாக வச்சுருக்கிறாங்க, பொடியாக வச்சுருக்கிறாங்க, அதை போன்று கேப்சூல் வச்சுருக்காங்க, மாத்திரை இருக்குது. எல்லாமே இப்போ சித்த மருத்துவ முறையில் ஆங்கில மருத்துவ மாதிரி எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் செடிகளெல்லாம் நீங்கள் தேடி அலைய வேண்டாம். ஆனால் நீங்கள் வளர்த்தால் அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் வீட்டிலே அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் அதில் மருத்துவ பரிசோதனைங்கிற ஒரு இடம் இருக்குது. அது மூலயமா ஒரு நோய்க்கான காரணத்தை துல்லியமாக கண்டறிய முடியும். அதனால் சரியான மருத்துவத்தை கொடுக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் அதுக்கான எந்த ஒரு வசதியும் இல்லாதனால அந்த மருத்துவம் தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்களே, இதுக்கு உங்களோட கருத்து என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவ முறை என்பது ஆரம்பத்திலிருந்து சித்தர்களால் அனுபவபூர்வமாக கொண்டு வரப்பட்டது. இந்த மருந்தை சாப்பிட்டால் இது கேட்கும்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அது அனுபவம். ஆனால் ஆங்கில மருத்துவம் என்பது விஞ்ஞானம். 100 ஆண்டுகளுக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ஆங்கில மருத்துவம் என்பது விஞ்ஞானபூர்வமாக கொண்டு வரப்பட்டது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்றும் அந்த ஆங்கில மருத்துவம் மென்மேலும் விஞ்ஞானத்தோடு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி என்பது மக்களுக்கானதாக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். ஆனால் இன்னொரு வருத்தம் என்னென்று சொன்னால், சித்த மருத்துவத்தை இதைப்போல் ஒரு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்த அரசாங்கங்கள் முன்வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதை தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு பல்கலைக்கழகம், சித்த மருத்துவத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் துவங்க இருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் அந்த ஆய்வுக்கு வருவார்கள் என்று நினைக்கிறேன். இரண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுறது நீங்கள் ஆங்கில மருத்துவமனையில் சென்று நீங்கள் எந்த டெஸ்ட்டு வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம், பரிசோதனை செய்து கொள்ளலாம். அந்த பரிசோதனையின் மூலமாக ஆங்கில மருத்துவத்தை உண்ண வேண்டும் என்பது அல்ல, அது சித்த மருத்துவத்தை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். வளர்ச்சியடைந்த ஒரு மருத்துவம் ஆங்கில மருத்துவம். எங்கள் மருத்துவம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்டு, சித்தர்களாலே உருவாக்கப்பட்டு, இன்று வரையிலும் அது நடைபோட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மூலிகை மருந்து ஒவ்வொரு வீடுகளிலும் கிடைத்தால் மக்களுக்கான மருத்துவமாக மாறும்.
இந்த மூலிகை மருத்துவத்தில் வந்து பக்க விளைவு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? உண்மை. அதாவது சித்த மருத்துவத்தில் 3 விதமான மருத்துவ முறை உண்டு. ஒன்று மூலிகை மருத்துவம், இன்னொன்று தொடு மருத்துவம், வர்மம், மூன்றாவதாக பாடமருந்து. இந்த பாடமருந்து என்பது பல்வேறு தாதுக்களால் செய்யப்பட்டது. மிகப்பெரிய நோய்களை எல்லாம் குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த தாது பொருள்களே உருவாக்கப்படுகிறது. ரசம் என்று சொல்லுவோம், ரசத்திலே உருவாக்கப்படுகிறது. இது தங்கத்திலே உருவாக்கப்படுகிறது, வெள்ளியிலாம் உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கம் என்பது இன்றும் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. அது முறையான மருத்துவர்களும் பரம்பரை வைத்தியர்கள் மட்டுமே செய்ய முடியும். அதை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த சித்த மருத்துவங்கிறது இன்னும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பரம்பரை மருத்துவமாக வர்றதுனாலேயே அதோட அழிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக இருக்குது. அதை பற்றி உங்களோட அதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த ஒரு தவறான கருத்து. அந்த பரம்பரை வைத்தியம்லாம் இப்போது கிடையாது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் எனக்கு என்னுடைய பரம்பரை சித்த வைத்திய பரம்பரை அல்ல. நான் நண்பர் மைக்கேல் ஜெயராஜோடு என்னுடைய அனுபவம் மூலமாக நாங்கள் ஒரு 15-20 ஆண்டு காலமாக பழகினோம். அதன் மூலமாகத்தான் நான் சித்த மருத்துவத்தை பெற்றேன். அதன் மூலமாகத்தான் இப்பொழுது கடையும் வைத்திருக்கிறேன். இப்பொழுது அப்படி அல்ல. ஒவ்வொரு ஊரிலும் இந்த நாட்டு மருத்துவத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் தோழர் மைக்கேல் ஜெயராஜ் அவர் இறங்கியிருக்கிறார். அதனாலே இது பரம்பரை வைத்திய முறை மாறி மக்களுக்கான மருத்துவமாக மாறும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம்.